எல்லாம் வல்லான் தனை ஏத்து. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் என்பு பெண்ணுருவா கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கண்ணி தன் தமிழ் சொல்லோ மறுவுல சொற்களோ சாற்றீர். குருவருள் ஆன்மீக மையத்தின் நிர்வாகிகள் அவர்களுக்கும் அதனை செம்மையாக வழி நடத்தி கொண்டிருக்கும் துணை நிற்கின்ற சகோதரிகள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஹீலர் அருள் ஐயா அவர்களுக்கும், சசிகலா அவர்களுக்கும், ஜெயசுதா அவர்களுக்கும், அமுதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைய வழியில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சென்ற முறை அதனுடைய தொடர்ச்சி என்பதை விட அதில இருந்து நாம் பார்க்கக்கூடிய இன்னும் ஆழமாக நாம் கற்க வேண்டிய, அதனை பற்றி ஆராய வேண்டிய சில செய்தி இருக்கின்றது. அந்த செய்திகளை பற்றி தேவாரம் பற்றியும் திருமுறை பற்றி சைவ சமயத்தின் கருவூலமாக விளங்கக்கூடிய திருமுறைகளை பற்றி நாம் இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய பெயர் எவ்வாறு இருந்தது, அது எப்படியெல்லாம் வளர்ந்து வந்து சோழர் காலத்திலும் மற்ற மன்னர்கள் காலத்திற்கும் அதற்காக என்னென்ன பணிகள் செய்திருக்கின்றார்கள், திருமுறையினை எவ்வாறு பாதுகாத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினை பற்றி நாம் காண இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் திருமுறை பற்றி பார்க்கும் பொழுது போன பொழிவில் 3 நூல்களை நாம் குறிப்பாக வைத்தோம். தொகை நூல், வகை நூல், விரிநூல் என்பது திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர், திரு அந்தாதி, பெரிய புராணம். இவையெல்லாம் திருமுறைகளாக அவற்றை பாடிய பேராசிரியர்களாக, அருளாளர்களாக, சான்றோர் பெருமக்களாக நமக்கு அவர்கள் விளங்குகின்றார்கள். இந்த திருமுறையினுடைய பயிற்சி எந்த காலகட்டத்தில் இருந்தது? திருமுறையினை தூக்க வந்த நம்பியாண்டார் நம்பி காலத்திலா, சுந்தரர் காலத்திலா என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு காலத்துக்கு முன்னரே, சுந்தரருடைய காலத்தில் பார்க்கும் பொழுது 63 நாயன்மார்கள் பாடும் பொழுது அவர்களுடைய காலத்துக்கு முற்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த திருமுறை பயிற்சி என்பது அவர்களுடைய காலத்துக்கு முன்னதாகவே இருக்கின்றது. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பொருண்மை ஒரு 3 அடிப்படையில் அமைகின்றன. திருமுறை பயிற்சி காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் எவ்வாறு இருந்தது என்று பார்க்கலாம். அதற்கு முத்திட்டவர்கள், வித்திட்டவர்கள், அது முத்தாக அதனை பாதுகாத்தவர்கள் யார் என்பதை அடுத்த நிலையில் பார்க்கலாம். திருமுறைக்காக தொண்டு செய்த அரசர்கள் யாரையும் நான் பார்த்து அது இன்றைய நிலையில் அது எவ்வாறு வளர்ந்து வந்திருக்கின்றது என்பதை பார்ப்பதாக 3 பொருண்மையில் 4 பொருண்மையாக கூட விரித்து பார்க்கலாம். அது காலத்தினுடைய அருமை கருதி அதற்கு ஏற்ப என்னுடைய பொழிவு அமையும். முதலாக பார்க்கும் பொழுது இந்த திருமுறை பயிற்சி என்பது அவர்கள் காலத்துக்கு முன்பே இருக்கின்றது. பாடி வந்தவர்களுடைய காலத்தில் நாம் பார்த்தோம். முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என்று 12 திருமுறைகள் இருக்கின்றன. அந்த திருமுறைகள்ல மூவர் தேவாரம் என்று சொல்லுவார்கள். மூவர் முதலிகளால் பாடப்பட்டதாக அந்த பதியங்கள் நமக்கு அமைகின்றன. தேவாரம் என்று சொல்லலாம், திருப்பாட்டு என்று ஞானசம்பந்தருடைய பாடல் நமக்கு திருக்கடைக்காப்பு என்று சொல்லுகின்றோம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது பாடியவர்கள் பாடிய பின்னர் வந்தவர்கள் அதனை ஏட்டுச்சுவடிகளில் எழுதி அதனை பின்னர் பாதுகாத்து நம் கைகளில் இன்று உலா வருகின்றன. ஆனால் பாடிய ஆசிரிய பெருமக்கள் இருந்த காலத்திலேயே அவர்களோடு சென்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் அதனை எழுதி இருக்கின்றார்கள். கூட சென்றவர்களே எழுதி இருக்கின்றார்கள் என்பது நமக்கு சில சான்றுகள் கிடைக்கின்றன. அது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய பயன்பாட்டுக்காக அந்த பதியங்களை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இன்று சில இடங்களில் கயிறு சாத்தி பார்த்தல் என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. திருமுறை அருளாளர்கள் அதனை பதியம் ஓதும் பொழுது அந்த நிகழ்ச்சியினை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோவையில் வாரந்தோறும் நடைபெறுகின்ற பெரிய புராண வகுப்பில் மாதத்தில் முதல் நாள் கயிறு சாத்து பார்த்துதல் என்பது 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஞானசம்பந்தர் மதுரையில் சமணரோடு வாது செய்கின்றார். வாது செய்ய கருதும் பொழுது அவர் தான் பாடிய திருப்பாடல்கள் எழுதப்பட்ட
ஒரு திருமுறை ஏட்டில் கயிறு சாத்தி பார்க்கின்றார். அந்த கயிறு சாத்தி பார்க்கும் பொழுது எரியில் இட்டு இதனை வெற்றி பெற வேண்டும். இந்த ஓடைச்சுவடிகள் எல்லாம் எரியில் இட்டு வெற்றி பெறும், அதாவது அனல்வாதம் பெறுவதற்காக போகம் மார்த்த பூன்முளையால் என்கின்ற ஒரு திருப்பதிகத்தினை தேர்வு செய்கின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மதுரையில் சமணரை வாதில் வெல்லுகின்ற அந்த பிள்ளையார் திரு தெளிச்சேரிக்கு அங்கு அடைகின்றார். அப்பொழுது புத்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தலைவன் புத்த நந்தியுடன் சேர்ந்து கொண்டு பிள்ளையாருடைய வரவை எல்லா அடியார்களோட அந்த அடியார், அதாவது புத்தர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால், புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவருடைய வரவை, ஞான சம்பந்தர் இங்கு வரக்கூடாது என்று அவருடைய வரவை தடுப்பதற்காக அவர்கள் சில சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள். அப்பொழுது திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களை எல்லாம் கூட வருகின்ற ஒரு அடியார் பெருமகனார் என்ன செய்கின்றார் என்றால், ஞான சம்பந்தர் எங்கெல்லாம் செல்லுகின்றாரோ அந்த பதியங்களை எல்லாம் ஒருவர் எழுதி கொண்டு வருகின்றார். அவ்வாறு தேவார திருப்பதியங்களை எழுதி வரும் இயல்புடைய ஒரு அடியார் ஒருவர் என்ன செய்கின்றார் என்றால், புத்தர் சமன் கழுக்கையர் என தொடங்கும் பஞ்சாக்கர திருப்பாட்டு அதனை பாடி புத்தர் நந்தியினுடைய மேல் இடி விழ வேண்டும் என்று ஒரு செயல் செய்ததாக நமக்கு சான்று கிடைக்கின்றது. எனக்கு இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், அடியார் பெருமக்கள் பாடி செல்லும் பொழுதே திருமுறைகள் ஏட்டில் எழுதப்பட்டிருக்கின்றன, அப்பொழுதே அது பயிற்சி வழக்கத்தில் இருக்கின்றது என்ற செய்தியை சொல்லுவதற்காக இந்த சான்றினை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு பாடி சென்றது போலவே திருநாவுக்கரசர் பாடி செல்கின்ற இடத்திலும் உடன் செல்லுகின்ற அடியார் பெருமக்களும் அதனை பாடியிருக்கலாம். இந்த வரலாறு நாம் இன்னும் கொஞ்சமாக பார்க்கும் பொழுது பெரிய புராணத்தில் நமக்கு கணநாதருடைய வரலாற்றினை ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த கணநாதருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அவருடைய காலகட்டத்தில், அதாவது சீர்காழியில் திருஞான சம்பந்தர் பிறந்த இடத்தில் இருக்கின்ற இந்த கணநாதர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், திருமுறைகளை எல்லாம் பெருமக்கள் பாடியருளிய இந்த திருமுறைகளை எல்லாம் இவருக்கு பின்னர் வந்தவர்கள் பாட வேண்டும் என்பதற்காக அங்கு அந்த திருமுறைகளை பாதுகாக்கின்றார். அங்கு இருக்கிறவர்களுக்கு அதனை பாடச் சொல்லுகின்றார், போதச் செய்கின்றார் என்ற நிலையில் நாம் அங்கு காணுகின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உடன் சென்ற அடியார்கள் எழுதி பாடி வந்தனர் என்பது சம்பந்தர் வரலாறு மட்டுமல்ல, கணநாதருடைய வரலாற்றிலும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த செய்தியின் மூலமாக திருமுறை பயிற்சி என்பது பின்னர் வந்தது அல்ல, அவர்களுடைய காலத்திலேயே அப்பொழுதே இந்த பயிற்சி வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு சான்றாக நாம் தெரிந்து, முதலாக இந்த சொல்லாட்சி எங்க வந்தது என்று பார்க்கின்றோம். இந்த தேவாரம் என்கின்ற சொல்லாட்சியும் திருமுறை என்கின்ற சொல்லாட்சியும் எங்கு வந்தது என்று பார்க்கும் பொழுதே, மூவர் திருப்பதியங்களை தேவாரம் என்று வழங்குவது எந்த இடத்தில் என்று பார்க்கும் பொழுது, இரட்டை புலவர்கள் என்று நம்மளுடைய இலக்கியங்களில் உள்ளா வருகின்றனர். அந்த இரட்டை புலவர்கள் பாடிய இலக்கியம் ஏகாம்பரநாதர் உலா. அந்த ஏகாம்பரநாதர் உலாவில் முதலில் இந்த சொல்லாட்சியை நாம் காண்கின்றோம். மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த திருப்பாட்டும் என்ற இந்த பாடல் நமக்கு கிடைக்கின்றது. மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த திருப்பாட்டும், இந்த தொடர் ஏகாம்பரநாதர் உலாவில் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த பாடலில் நமக்கு திருப்பாட்டு என்கின்ற ஒரு சொல்லும் தேவாரம் என்கின்ற ஒரு சொல்லும் கிடைக்கிறது. அப்ப தேவாரம் என்பது வேறையா, திருப்பாட்டு என்பது வேறையா என்று பார்க்கும் பொழுது, தேவாரம் என்று சொல்லும் பொழுது தேவாரமும் ஒரு வகை, திருப்பாட்டும் ஒரு வகை. அப்ப இசையோடு இவர்கள் பாடி இருக்கின்றார்கள். தேவாரம் செய்த என்று வந்ததனால் இந்த திருப்பாடல்களை அவர்கள் இசையோடு பாடி இருக்கின்றார்கள் என்பது நமக்கு சான்றாக அமைகின்றது. இப்பொழுது முன்பு நான் ஒரு பாடல் சொன்னேன், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. இந்த தொடரை பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் இந்த சொல்லாட்சி நமக்கு அப்படியே எடுத்தாளப்படுகிறது. அதாவது சீர்திரு தேவாரமும் திருவாசகம் என்கின்ற அந்த தொடர் நமக்கு அப்படியே எடுத்தாளப்படுகிறது.
அந்த பாடலை நமக்கு யார் பாடியிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, அதாவது இரட்டையர் காலத்துக்கு பின்னர் வந்தவர்கள், அவர்கள் சைவ எல்லப்ப நாவலர். எல்லா அருளாளர்களும் சைவத்தின் மீது, திருமுறையின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த பாடலை அனைவரும் பாடுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். அவர்தான் இந்த சைவ நாவலர் தான் இந்த சொல்லாட்சியை நமக்கு காட்டுகின்றார். அதாவது இந்த திருவாசகம் என்கின்ற ஒரு தொடரும் இருக்கின்றது, தேவாரம் என்கின்ற ஒரு தொடரும் இருக்கின்றது. அப்போ நம்முடைய காலகட்டத்தில் இதெல்லாம் எவ்வாறு இன்று வளர்ந்து திருமுறை என்றும் தேவாரம் என்றும் வளர்ந்து வந்திருக்கிறது என்பதற்கு இரட்டை புலவர்களும், அது மட்டும் அல்லாமல் சைவ எல்லப்ப நாவலர் அவர்களும் நமக்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். இதனை அடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு இதுவரை நாம் கூறிய செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, திருமுறை பயிற்சி என்பது எவ்வாறு இருந்திருக்கின்றது, அவர்களுடைய காலத்திலேயே அந்த திருமுறை பயிற்சி இருந்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த திருமுறை பயிற்சி இருக்கின்ற சமயத்தில் இந்த சோழ அரசர்கள் என்ன செய்து இருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, முதலாம் ராஜராஜ சோழன், அடுத்தது கங்கை கொண்ட சோழன், இந்த முதலான சோழ மன்னர்கள் மூவர் முதலிகள் பாடிய அந்த திருமுறை பாடல்களை கேட்டு கேட்டு ஓதி ஓதி நாள்தோறும் காதலாகி கண்ணீர் சிந்தி மல்குகின்ற மரபினை சேர்ந்தவர்களாக இந்த சோழ பேரரசில் இருந்திருக்கின்றார்கள். அதனை பார்க்கும் பொழுது அவர்கள் தாம் வழிபாடு செய்கின்ற கோயிலில் திருமேனி வைத்திருக்கின்ற அந்த திருமேனிக்கு அவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கின்றார்கள்? நம்ம கோயில பார்க்கும் பொழுது நடராஜ மூர்த்தம், அடுத்தது அம்மையினுடைய மூர்த்தம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அது போல அவர்கள் வழிபடுவதற்காக அமைத்து கொண்ட இறைவனுடைய திருவுருவத்துக்கு என்ன பெயர் என்று சொன்னால் தேவார தேவர் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, தேவர் தான், ஆனா எப்படிப்பட்ட தேவர் என்று சொல்லும் பொழுது என்ன சிறப்பினை பெறுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது தேவார தேவர் என்கின்ற ஒரு பெயரை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இது வழக்கத்துல இருந்திருக்கு. சோழர்களுடைய கல்வெட்டு நமக்கு இது எல்லாம் பேசுகின்றது. அப்போ இறைவன் திருவுருவத்திற்கு தேவார தேவர் என்கின்ற ஒரு பெயர் அமைத்திருக்கின்றார்கள். இதனை அடுத்து பார்க்கும் பொழுது திருப்பதிகத்தை பாடி ஓதி வழிபாடு செய்கின்ற அந்த பணியினை செய்திருக்கின்றார்கள் அல்லவா? அந்த செய்கின்ற இடத்திற்கு, அதாவது நாம் ஒரு இடத்துக்கு சென்று கல்வி கற்கின்றோம், அது பள்ளிக்கூடம் என்கின்றோம். இன்னும் மேல்நிலைக்கு போகும் பொழுது அது கல்லூரி என்கின்றோம். இசை கல்லூரி, நடன கல்லூரி என்று இருப்பது போல ஒரு கல்லூரி இருந்திருக்கிறது. என்ன கல்லூரினா திருப்பதிகம் படிப்பதற்காகவே, திருப்பதிகம் ஓதி வழிபாடு செய்வதற்காகவே ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்திற்கு என்ன பெயர் என்று சொன்னால் தேவாரத்து சுற்று கல்லூரியின் பேர். பாருங்க, கல்லூரி, ஆனா என்ன கல்லூரினா தேவாரத்து சுற்று கல்லூரி என்று பெயர். அப்ப திருமேனிக்கு தேவார தேவர் என்றும், அடுத்தது அதனை படிக்க வேண்டும் என்கின்ற அந்த இடத்தில் வரும் பொழுது சுற்று கல்லூரி, தேவாரத்து சுற்று கல்லூரி என்ற பெயரை பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக மூன்றாவது நிலையில் பார்க்கும் பொழுது தாம் செய்யும் இறை வழிபாட்டிற்கு சாதனம் ஒன்று வேண்டும், அதாவது ஒரு கருவி வேண்டும். சாதனமாக மூவர் திருப்பதியங்களை இசையோடு பாடுதல் வேண்டும். பன்னிசையோடு பாடும் பொழுது உள்ளம் நமக்கு அமைதி அடைகிறது. பாடம் படிப்பது வேற, பாடுவது வேறு. பாடும் பொழுது உள்ளம் நமக்கு அமைதி உண்டாகிறது. இன்றும் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்ன என்று சொன்னால், இன்று பிரசவ அறையில், மருத்துவமனைகளில் திருமுறை பாடல்கள் எல்லாம் ஒலிக்கின்றன. மனதை அது ஒருநிலைப்படுத்துகிறது, அமைதிப்படுத்துகின்றது என்ற நிலையிலெல்லாம் இன்று நாம் நிறைய செய்தித்தாள்களில் காணுகின்றோம். அந்த வகையில் இந்த இசை பாடலை பாடுவதற்கு, மூவர் தேவார பாடல்களை பாடுவதற்கு என்ன என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, இசை தொண்டு செய்கின்றவருக்கு தேவார நாயகம் என்று ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள். தேவர் இறைவனுக்கு அது படிக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு தேவார சுற்று கல்லூரி என்று பெயர். அடுத்தது இசை தொண்டு செய்கின்றார்கள் அல்லவா, அவருக்கு என்ன பெயர் என்று சொல்லும் பொழுது தேவார நாயகம். நாயகம் என்பது தலைவனுக்கு ஒரு பெயர். அப்போ தேவார நாயகம். இப்ப விநாயகன், நாயகன் தலைவன், விநாயகன் தனக்கு இணையான எந்த தெய்வம் இல்லாதவன். அதே மாதிரி தேவார நாயகம் என்று ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள். கல்வெட்டுகளில் இதனை பற்றி
அதுல செதுக்கியும் வைத்திருக்கின்றார்கள். இந்தந்த பெயர்கள் அங்கு இருக்கின்றன என்பது கல்வெட்டுகளில் நமக்கு காட்டியுள்ளார்கள். தேவாரம் என்று குறிக்கப்படுகின்ற இந்த வழிபாட்டிற்குரிய தெய்வ பாடல்கள் மூவர் திருப்பதியங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. என்ன என்று சொல்லும் பொழுது, நம் தேவாரத்து திருப்பதியம் போன்ற கல்வெட்டு சான்று கல்வெட்டையே நான் உங்களுக்கு படிக்கின்றேன். திருப்பதியங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தேவாரத்து திருப்பதியம் பாடும் பெரியான் மறைக்கேடும் பொருளான அகலங்க பிரியனுக்கும் உறையூர் கூற்றத்து திருவட்குடி மகாதேவன் ஸ்தானமடம் தேவாரத்துக்கும் திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யும் அம்பலத்தாடி திருநாவுக்கு அரையனுக்கும் என்று ஒரு கல்வெட்டு தொடர் வருகிறது. நான் படித்தது கல்வெட்டு. கல்வெட்டில எப்படி இருக்கிறதோ அது தென்னிந்திய கல்வெட்டுல நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு செய்தி நமக்கு என்ன கூறுகிறது என்று சொல்லும் பொழுது, வழிபாட்டிற்கும் இந்த தெய்வ பாடல்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவாரம் பாடுகின்ற அந்த இடத்திற்கு ஒரு ஸ்தான மடம், ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடம் தேவாரத்துக்கு என்று ஒரு தனித்த இடம் அங்கு வைத்திருக்கின்றார்கள். அப்ப பார்க்கும் பொழுது கடவுள் வழிபாட்டிற்கு ஒரு இடம் அங்கு வைத்திருக்கின்றார்கள். அந்த இசை தொண்டினை அந்த இடத்தில்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு குறிப்பு காட்டி இருக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. அது மட்டுமல்லாமல் ராஜராஜனுடைய காலகட்டத்தில் 27வது ஆட்சி ஆண்டு அவருடைய கல்வெட்டு ஒன்றில் திருக்கழுமலம் அந்த இடத்துல திரு தொண்டீஸ்வரமுடைய நாயனாருடைய கோயிலை அடுத்து என்னன்னு சொன்னா திருமுறை தேவார செல்வன் மடம், திருமுறை தேவார செல்வன் மடம் என்று ஒரு திருமடம் அங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மடத்தோட பேரு தேவார செல்வன் மடம் என்று. அதே 3ஆம் ராஜேந்திர சோழனுடைய 4ஆம் ஆட்சி ஆண்டுல முன்னியூர் அந்த ஊர்ல இருக்கின்ற ஒரு கல்வெட்டுல திரு தோணிபுரம் உடையார் அந்த கோயிலை அடுத்து, அதாவது சீர்காழி கோயிலை அடுத்து அந்த இடத்துல என்ன மடம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது திருமுறை தேவார செல்வன் முதல்ல பார்த்தது மடம்னு பார்த்தோம். இந்த இடத்துல தேவார செல்வன் குகை என்ற ஒரு திருமடம் இருந்திருக்கிறது அதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்போ திருமுறை என்பது தேவாரம் என்கின்ற சொல்லிலேயே அவருடைய காலத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது என்பதெல்லாம் கல்வெட்டுக்கள் மூலமாக சாசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப இசை பாடலையே அது சுட்டுகிறது என்பதும் தெரிய வருகின்ற ஒன்றாக அமைகிறது. அது மட்டுமல்ல, 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இசை நூல் ஆசிரியர், அவருடைய பெயர் சாரங்க தேவர். அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு நூலினை இயற்றி இருக்கின்றார். சங்கீத ரத்னாகரம் என்கின்ற ஒரு நூலை இயற்றி இருக்கின்றார். அந்த பாடல்ல, அந்த நூலுல, இசை நூல்ல மூவர் திருப்பதியங்களில் காணப்படுகின்ற தமிழ் பண்கள் அந்த பண்கள் சிலவற்றை அவர் அங்கு சுட்டி காட்டுகின்றார். அதுக்கு அவர் என்ன அடைமொழி கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், தேவார வர்த்தனி என்று ஒரு அடைமொழியோடு சிறப்பித்து கூறுகின்றார். அப்ப இந்த குறிப்பினை எல்லாம் நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது, ஊன்றி பார்க்கும் பொழுது, அந்த ஆசிரியர் வாழ்ந்த காலகட்டம், அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டு, அங்கு மூவர் திருப்பதியங்கள் தேவாரம் என்ற பெயரில் வழங்கப்பட்டன என்பது நமக்கு தெரிய வருகின்றது. இப்போ நம்ம 2 செய்தி இப்போ முக்கியமா பார்த்துட்டோம். 2 பொருள் அடிப்படையில பார்த்திருக்கின்றோம். ஒன்று, திருமுறை பயிற்சி அந்த அடியார்கள் பெருமக்களுடைய காலத்திலேயும் முன்னேயும் இருந்திருக்கிறது என்பதும், அது மட்டும் அல்லாமல் கல்வெட்டில் இவர்கள் சோழ பேரரசு கல்வெட்டில் என்ன செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வது, தேவாரத்தை அவர்கள் எவ்வாறெல்லாம் சொல்லாட்சி, அதுக்காக கல்லூரி எவ்வாறு இருக்கிறது, இறைவனுடைய பெயருக்கு எவ்வாறு இருக்கிறது, அதனை கவனிக்கக்கூடிய ஒருவருக்கு என்ன பெயர் என்பதெல்லாம் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வழிபாடு செய்கின்ற இடமும் அந்த இடமாகவும் அமைகின்றது. மிக ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கோயில்கள்ல அதுல குறிப்பா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆண்டு சீர்காழியில திருக்குட நீராட்டு நடந்தது. தர்ம ஆதீனத்தில் இருக்கின்ற 27 கண்மணிகள் தர்ம ஆதீனம் அவர்கள் தான் அங்க வேள்வி சாலைக்காக குழி தோன்றாங்க. வேள்வி சாலைக்கு இடம் தோண்டும் பொழுது அங்க செப்பேடுகள்ல
நமக்கு திருமுறை எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கிற அந்த செய்தி. ஏன் அது எப்படி அங்க கிடைச்சது? குழி தோன்ற இடத்துல ஏடுகள் அங்க எப்படி கிடைச்சிருக்குன்னு சொன்னா, இந்த செய்தி தான் நாம இப்ப பேசக்கூடிய அந்த செய்தி தான் நமக்கு சான்றாக அமைகின்றது. என்னன்னு சொன்னா, திருமுறைகள் பாடுவதற்கும் எழுதியதை ஏடாக இருந்தாலும் சரி, செப்பேடுகளாக இருந்தாலும் சரி, அது கோயில்ல ஒரு இடத்தில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்வதற்கு எல்லாரும் வழிபாடு செய்வதற்கு மட்டுமல்ல, என்று ஒருவர் நியமிக்கப்படுகின்றார். அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவருடைய வேலை என்ன? ஒருவேளை அந்த ஏடு பழுதுபட்டால் என்ன செய்வது? பழுதுபடும் பொழுது அதனை உள்ள இருக்கிற செய்தியினை யார் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும்? கல்வி அறிவில்லாதவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு புலவர் அங்கு தேவைப்படுகிறார். அப்போ அந்த பாதுகாக்கின்ற முறையினை தெரிந்த ஒருவர், அதில் இருக்கின்ற செய்தியினை அறிகின்ற ஒருவர், அந்த 2 பேரும் அந்த இடத்தில் அமர்ந்து ஒரு கோயிலில் அதற்கென்று இருக்கின்ற இடத்தில் இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுல பார்க்கும் பொழுது திருமுறை எப்படி வழிபாட்டிற்கு உரிய ஒன்றாக அமைகின்றது என்ற செய்தியினை நான் உங்களுக்கு இந்த குறிப்புல நான் உங்களுக்கு உணர்த்துகின்றேன். கோயில்களில் வைத்து வழிபடப்பட்டு வந்திருக்கின்ற இன்றும் பல அருளாளர்களுடைய வீட்டுல சைவ மரபை சார்ந்தவர்களுடைய பூஜை அறையில, வழிபாட்டு அறையில் திருமுறைகள் ஒரு மரப்பெட்டியில் வைத்து வழிபாடு செய்யப்படுகின்றன. அது மட்டுமல்ல, கோயில்களிலும் அதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கு வைத்து வழிபாடு செய்கின்ற முறை இருக்கிறது. அப்பொழுது பார்க்கும் பொழுது இதுக்கு இந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க என்று பார்க்கும் பொழுது, அந்த மண்டபம், அந்த திருமுறை வைத்திருக்கின்ற அந்த மண்டபத்துக்கு திருக்கை கோட்டின் பேரு. திருக்கை கோட்டி. அப்போ திருமுறைகள் சிதையாது இருக்க வேண்டும், அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டும். தமிழ் புலமை மிக்க ஒரு தமிழ் புலமை மிக்க ஒரு புலவர் அந்த திருப்பதியங்களுடைய பொருள் உணர்ந்து இசையோடு இறைவன் முன்னிலையில் பாட வேண்டும். எத்தனை செய்தியில் பாருங்க. ஒன்று, சிதையாமல் பாதுகாக்கணும், போற்றி பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் புலமை மிக்க ஒருவர் அந்த பதியங்களை பொருள் உணர்ந்து இசையோடு அவர்கள் பாட வேண்டும். இறைவன் முன்னிலையில் பாட வேண்டும். இந்த இறைவன் முன்னிலையில் பாடுவதற்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். இன்றைய நிலையில கோயில ஓதுவார்கள், அது பெண் ஓதுவார்களும் இருக்கின்றார்கள், ஆண் ஓதுவார்களும் இருக்கின்றார்கள். அப்போ அந்த நாளில் திருக்கோயில்களில் நியமிக்க பெற்ற பணி புரிந்து இந்த ஓதுவார்களுடைய வேலை பாடணும். அது மட்டும் அல்ல, அங்கு இருக்கின்ற அந்த சுவடிகளையும் ஏடுகளையும் பாதுகாக்க. அப்ப அந்த இடம் எந்த இடம்? இறைவனுக்கு என்று ஒரு கருவறை இருக்கின்றது அல்லவா? நடராஜ பெருமானுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது அல்லவா? உமையம்மைக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது அல்லவா? நந்தியம் பெருமானுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது அல்லவா? மயிலுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அது போல இந்த திருமுறை வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்திற்கு தான் திருக்கை கோட்டி என்று பெயர். திருமுறை ஏடுகளை சேமமாக பாதுகாத்து வைத்து பூசிப்பதற்கு ஒரு இடங்கு இருக்கிறது. அது திருக்கோயிலேயே இருக்கு. அந்த திருக்கோயில்ல அதுக்கு இருக்கின்ற அந்த இடத்துக்கு பேர் வந்து திருக்கை கோட்டி மண்டபம் என்று சொல்லப்படுகிறது. இது நமக்கு இப்ப எங்க இடத்துல இது நம்ம பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பல தலங்களுக்கு, திருமுறை தலங்களுக்கு நாம் பயணம் செய்கின்றோம். பயணம் செய்யும் பொழுது அந்த இடத்துல போய் இறைவனை மட்டும் பார்த்து வருவது என்பது கூடாது. அந்த தலத்தினுடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். யாரெல்லாம் அங்க வந்து வழிபாடு செய்திருக்கின்றார்கள், அந்த வரலாறு நாம் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா கோயிலுமே மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று 3ம் இருக்கும். சில தீர்த்தத்தினால சிறப்பாக இருக்கலாம், சில மூர்த்தியினால சிறப்பாக இருக்கலாம், சில தலத்தால இருக்கலாம், சில 3ம் இருக்கலாம், 2ம் இருக்கலாம், 1ம் இருக்கலாம். அந்த வகையில நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய வரலாற்று செய்திகளை நாம் அறிந்து கொண்ட நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள், நம்மளுடைய சமயத்தினுடைய அருமையும் பெருமையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில பார்க்கும் பொழுது தேவனுடைய 4ஆம் ஆட்சியாண்டு ராஜராஜ வளநாட்டு திருக்கழுமலம், அங்க பிரம்மதேயம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் திருக்கழுமலம். அந்த இடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கோயில், அதாவது சீர்காழி திருக்கழுமலம் அந்த கோயில்ல சீர்காழி ஆளுடை பிள்ளையார் திரு மாளிகையில அந்த இடத்துல அந்த திருக்காப்பு நீக்கணும். இந்த கோயிலில் திருக்கை கோட்டிங்கிறது திருமுறை வைத்திருக்கிற அந்த இடம். எழுந்தருளி இருக்கின்ற திருமுறைகள் திருக்காப்பு நீக்கி
அழிவுள்ளன எழுந்தருளிவிக்க திருமுறைகள் எழுந்தருளிவிக்க திருமுறை பூஜிக்க வேண்டும். இந்த ஊருக்கு இறையிலி நிலம், அதாவது இந்த ஊருக்கு இதனை பாதுகாப்பதற்கு யார் இதனை பாதுகாக்கின்றார்களோ, இறைனா இந்த இடத்துல வரி, வரி இல்லாத நிலம் அரசர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த நிலம், எந்த நிலத்திலும் நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னு சொன்னா கிழக்கு 4 திசையில யாரெல்லாம் இருக்காங்க, எந்த வீடு இருக்கிறது, எந்த எண்ணுள்ளது இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நமக்கு நிலம் கொடுக்கிறாங்க, இறை இல்ல. அதுல விளைகின்ற அந்த பொருள்கள்ல வாணிபம் செய்து அது அந்த கோயிலுக்காக கொடுக்கின்றது நிகழ்ச்சி எல்லாம் கல்வெட்டுகள்ல இருக்கு. இது சந்திர சூரியன் உள்ள வரை இது நடைபெற வேண்டும் என்று அது ஒரு யூனிவர்சல், அது ஒரு பொது நியதியா அங்க கல்வெட்டுல செதுக்கியிருப்பாங்க. அப்போ இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, இந்த குலோத்துங்க சோழன் 4வது ஆட்சி ஆண்டு காலத்துல இந்த கல்வெட்டுல கொடுக்கும் பொழுது இந்த 4 எல்லைக்கு உட்பட்ட அந்த நிலத்துல விளையக்கூடியதை எல்லாம் அங்கு கொடுக்க வேண்டும், இது இந்த கோட்டிக்கு கை கோட்டிக்கு சேர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப அங்க சொல்லுகின்றார் என்னன்னு சொன்னா, இந்த நிலம் இருமாவரை அரைக்காணி முந்திரியை, இதெல்லாம் இன்று வழக்கத்துல இல்ல, எல்லாம் மறந்துட்ட, எல்லாம் கிலோ லிட்டர் இந்த மாதிரி இருக்கு. இருமாவரை அரைக்காணி முந்திரிகை கொள்ளையும் குளமும் களிக்கண்ட தீது ஒளிந்த பிரதான நிலம் குடியிருப்பு. இந்த இடங்கள்ல மேல் இருக்கின்ற வாய்க்காலுக்கு வட பகுதியில் 3 சதுரத்துக்கு இந்த பகுதியில் புன்செய் நிலத்தில் அரைமா உட்பட இந்த இடத்துல எல்லாம் இன்றும் நிறைய இருக்கு. நான் அது காலம் கருதி அதெல்லாம் விட்டுறேன். இந்த இடத்தில் வெட்டி கொண்டோம், இந்த இடத்தில் இந்த கல்வெட்டை வெட்டி கொண்டோம் என்று சொல்லும் பொழுது இந்த நிலம் கைகோவித்து அதில் வருகின்ற பொருள்களை திருமுறை திருக்காப்புக்கும் இதனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொண்டாங்க. அதாவது கல்வெட்டிலையும் வெட்டிட்டாங்க, செம்பிலையும் வெட்டி கொண்டார்கள் என்று நமக்கு செய்தி தரப்படுகிறது. அப்போ ஒரு சாட்சி வேணும், யார் இதனை எழுதுனாங்க, யார் இது வெட்டினாங்க என்று சொல்லும் பொழுது ஊர் கணக்கு பட்டன் பிரியன் எழுத்து, பிரியன் என்கின்ற ஒருவன் இதனை வெட்டி கொடுத்தான் என்ற செய்தி சொல்லுகிறார். அப்போ ஒரு அரிய செய்தி நமக்கு. அப்போ திருமுறை கோயில்ல வைத்து பாதுகாக்க வேண்டும், அதுல இருக்கின்ற பாடல்களை ஒரு புலவன் பாட வேண்டும். அந்த இடத்துக்கு என்ன பேர் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. அது என்ன பேர்ல வச்சிருக்காங்க, திருக்கோட்டி என்று அங்கு காட்டுகின்றார், திருக்கை கோட்டி என்று நமக்கு சொல்லுகின்றார். அப்போ இந்த திருமுறைகள் வைத்து வழிபாடு செய்வதற்கு அந்த காலகட்டத்தில் சோழ அரசர்கள் சோழ பேரரசுகள் மிகப்பெரிய ஒரு பணியினை செய்திருக்கின்றது. அப்ப திருமுறை தொண்டு செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கின்ற திருக்காராவாயில் என்கின்ற அந்த இடத்திலும் இது போல ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அது அல்லாமல் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவிழிமிழலை சென்று படிக்காசு பெற்று அங்கிருக்கின்ற மக்களுடைய பஞ்சத்தை அவர்கள் போக்குகின்றார்கள். அந்த ஊர்லயும் இந்த திருமுறைக்கு உரிய திருக்கை கோட்டி இருக்கிறது. அது இனிமேல் பார்த்திருக்கலாம், நீங்கள் சென்று பார்த்திருக்கலாம். ஒருவேளை பார்க்கவில்லை என்றால் இனிமேல் அங்கு போகும் பொழுது இந்த செய்தியை நினைவில் கொண்டு திருமுறை இந்த இடத்துல எங்க வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க, அந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த இடத்தில் சென்று பார்க்கலாம். இதையெல்லாம் நமக்கு யார் செய்தி கொடுத்திருக்காங்க, இந்த செய்தியெல்லாம் எப்படி நம்ம தெரிந்து கொண்டோம்? நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர் யார் என்று சொன்னால் சதாசிவ பண்டாரத்தார் கல்வெட்டில் இருந்து இந்த செய்தியெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த கல்வெட்டு சொல்வதனால நமக்கு என்ன பலன், ஏன் நீங்க இதை பேசுறீங்க என்பதுல நோக்கம். இது என்னன்னு சொன்னா, திருமுறை, தேவாரம், திருப்பாட்டு இந்த இன்று நம்மிடையே பலரும் படித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது இதற்காக நம்மளுடைய முன்னோர் பெருமக்கள் என்ன எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த செய்தியினை நான் உங்களுக்கு தருகின்றேன். அப்போ 4 செய்தி நாம தெரிந்து கொண்டோம். ஒன்று, இறைவனுடைய பெயர் தேவார தேவர் என்ற ஒரு பெயராக இருந்தது. அது மட்டும் அல்லாமல் இறைவனுடைய திருமேனி மட்டும் அல்ல, அதற்கு இன்னொரு ஒரு கல்லூரி இருக்கு. மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகின்றேன், தேவாரத்து சுற்று கல்லூரி என்று நமக்கு காட்டுகின்றார்கள். இதனை பாதுகாக்கின்ற ஒரு தலைவன் இருக்க வேண்டும், அதற்கு தேவார நாயகம் என்கின்ற ஒரு பெயர் நமக்கு காட்டுகின்றார். அது மட்டும் அல்லாமல் இந்த திருமுறையில் வைக்கின்ற இடத்துக்கு திரு கைகோட்டி என்ற செய்தியினை நமக்கு காட்டுகின்றார்கள்.
அப்போ திருத்தொண்டு என்பது எதனை வைத்திருக்கின்றார்கள்? எல்லாருக்கும் கோயிலுக்கு உழவார பணி செய்யலாம், பூ கொடுக்கலாம், அங்கு வந்தவர்களுக்கு உதவி செய்யலாம், பல பணிகள் இருக்கு. எண்ணெய் கொண்டு போய் கொடுக்கலாம். 63 நாயன்மார்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி, அடியாருக்கும் கொடுக்கலாம், இறைவனுக்கும் கொடுக்கலாம். குரு லிங்க சங்கம வழிபாடு என்ற நிலையில நம்ம பார்க்கலாம். அந்த வகையில ஒரு நாயன்மார் எண்ணெய் கொண்டுட்டு போறாரு, ஒரு நாயன்மார் சந்தனம் கொடுக்கிறாரு, ஒரு நாயன்மார் குங்குளியம் கொடுக்கின்றார். எண்ணெய் இல்ல தீர்ந்து போச்சு என்ன செய்யறாங்க, சந்தனம் இல்ல தீர்ந்து போச்சு என்ன செய்யறாங்க. ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. தன்னுடைய உயிரையும் தன்னுடைய ஊனையும் இருக்கின்ற கையிலேயே தேய்க்கிறாங்க. அப்ப குங்குளியம் தீர்ந்து போயிட்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி அணிந்திருக்கின்ற கொற்றாளியில் எல்லாம் விற்கின்றார்கள். செல்வம் முழுவதும் போகின்றது. ஆனால் தான் தினந்தோறும் செய்கின்ற அந்த செயல் தடைபடக்கூடாது. அதுதான் அடியார்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற வேறுபாடு. கொண்ட கொள்கையில் உரைப்பும் உரைப்பாடும் இருக்கக்கூடியவர்கள். உறுதி என்ன ஆனாலும் சரி, என்னோட குடும்பமே போனாலும் சரி, ஆனா நான் இந்த தொழிலிருந்து நான் நீங்க மாட்டேன், இதனை நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் அந்த அடியார் பெருமக்களாக விளங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்ப இந்த திருமுறை 12 திருமுறைகள் என்ன என்று சொல்லும் பொழுது நம்ம 3 நிலையில பார்த்துட்டோம். திருமுறை வழிபாட்டுக்கு உரிய ஒன்றாக அமைகின்றது. திருமுறையினுடைய பயிற்சி எவ்வாறு இருந்திருக்கின்றது, திருமுறைக்கு எவ்வாறெல்லாம் திருத்தொண்டு அவர்கள் செய்திருக்கின்றார்கள், நம்மளுடைய அரச பெருமக்கள் எவ்வாறு தொண்டு செய்திருக்கின்றார்கள் என்ற நிலையினை எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இதனையோடு ஒட்டி இந்த என்னுடைய செய்தியினை நான் இதனை முடித்துக் கொள்கின்றேன். திருமுறைகள் 12 என்பதை நம்ம பார்த்தோம். மூவர் தேவாரம், அது அடுத்தது 4 திருமுறைகள், மொத்தம் 12. அது முதல் இதுலயே நம்ம அந்த குழுவிலேயே நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். அந்த 12 திருமுறைகள் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆசிரிய பெருமக்கள் அதனை அருளியுள்ளார்கள். அவர்கள் பாடிய சூழல் என்பது அவர்களுக்காக அல்ல, அவர்களுடைய மன திருப்தி இறைவனை பாட வேண்டும், நமக்காக அவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ அவர்கள் இறைவனிடத்தில் பெற்ற சிவஞானத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த திருமுறை. நாம் இன்று எத்தனையோ பாடல்கள், தோடுடைய செவியன், பித்தா பிறைசூடி, எத்தனை அருளாளர்கள் பாடியிருக்கின்றார்கள். பாட பாட கண்கள்ல நீர் மல்கணும். அதுதான் உண்மையான அந்த உணர்வு பூர்வமாக அறியக்கூடிய ஒன்று. அப்போ சிவஞான நிறைவுடைய வெளிப்பாடுகளாக இருக்கு. அப்போ திருக்கோயிலில் இருக்கின்ற திருமேனி, அதுவும் இறைவன் திருமேனி, அது ஒன்று வழிபாடு. அது மட்டுமல்ல, இறைவன் திருமேனியினை வழிபாடு செய்யலாம். இறைவன் திருமேனி வழிபாடு செய்கின்ற அடியார் பெருமக்களை வழிபாடு செய்யலாம். அடியார் பெருமக்கள் யாரு என்று சொல்லும் பொழுது, அடியார் வேடத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை வழிபாடு செய்யலாம். திருநேறு வைத்திருந்தால் அவர் ஒரு அடியவர், சடாமுடி இருந்தால் அவர் ஒரு அடியவர். அது மட்டுமல்ல, தவக்கோலம் போன்ற செந்நிற ஆடை அணிந்திருந்தால் அவர் ஒரு அடியவர், உத்திராக்கம் அணிந்திருந்தால் அவர் ஒரு அடியவர். அப்போ மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொடுவே. அப்போ சிவ வேடத்தை யாரெல்லாம் பொருந்தி இருக்கின்றார்களோ சிவனை வழிபாடு செய்யலாம். சிவ வேடத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களை வழிபாடு செய்யலாம். இவர்கள் இருக்கின்ற அந்த கோயிலாக நாம் எண்ணி கருத வேண்டும். அதுதான் சிவஞான போதத்துல கடைசி நூற்பாவுல மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொடுமே. அப்போ நீங்க வாட்ஸ்அப்ல நம்ம பார்க்கிறோம், கோபுரம் பார்ப்பது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்போ அந்த கோபுரத்தை வழிபாடு செய்வது, அதை இறைவனாகவே எண்ணி வழிபாடு செய்வது என்ற நிலை. அந்த வகையில பார்க்கும் பொழுது இறைவனுடைய திருமேனிகள்ல வழிபாடு செய்யலாம், அடியார் வேடங்கள்ல வழிபாடு செய்யலாம். இந்த இறைவனையும் அடியாரையும் நமக்கு காட்டி இருக்கின்றார்கள் அல்லவா ஆசிரியர். அந்த ஆசிரியர் யார் என்று சொல்லும் பொழுது, ஆசிரியர் நம்மளுடைய தாய் தந்தையரே ஒரு ஆசிரியர் தான். அது மட்டுமல்ல, நம்மளுக்கு ஒரு குருநாதர் வேணும். நம்மளை நெறிப்படுத்துவதற்கு, நல்ல நிலையில் காட்டுவதற்கு ஒரு ஆசிரியர் வேண்டும். இப்போ உங்களுக்கு இந்த ஆன்மீக மையத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த தியானத்துக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில ஒரு குரு இருப்பார்கள். ஆனா இவர்களெல்லாம் காட்டக்கூடிய முதல் நம்மளுடைய குரு யாருன்னு சொன்னா, நம்மளுடைய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். இந்த நாளிலேயே எல்லாமே அடங்கிவிட்டது. அப்ப இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், அடியவரை வழிபாடு செய்ய வேண்டும், குருவினை வழிபாடு செய்ய வேண்டும். இன்று ஒரு அளவுக்கு இந்த தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா
குரு வழிபாடு. அதாவது ஒரு மாணவன் நல்ல நெறியில் செல்ல வேண்டும், அவனை நேர் வழியில் செலுத்துவதற்கு ஒரு ஆசிரியர் தேவை. அந்த ஆசிரியர் குரு. அந்த குரு யார் என்று சொன்னால், யாருக்கு சமம் என்று சொன்னால் இறைவனுக்கு சமம். அப்ப இறைவன் குருவாக வருகின்றார் என்பதுதான் நம்மளுடைய சைவ திருமுறைகளும் சாத்திரங்களும் நமக்கு சொல்லுகின்றன. அப்போ அங்க இறைவனை அப்படியே ஜடாமுடியோடு, கையில சூலாயுதத்தோடு, வேலோடு, மயில் வாகனத்தோடு வருவார் நம்ம நினைக்கவே கூடாது. இறைவன் மானுட சட்டை தாங்கி நமக்கு அருள் செய்யக்கூடியவராக வேற ஒரு வடிவத்தில் அவர் வருவார். அப்போ அந்த வருபவர், மானுட சட்டை தாங்கி வருபவர், நம்மை நல் நெறியில் செலுத்துகின்றவர் தான் குரு. அப்ப குருவிடம் நாம் உபதேசம் வாங்க வேண்டும். அந்த குரு யார் என்று சொன்னால் நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். சமய தீக்கை வாங்கக்கூடியவர்கள், அங்க தீக்கை செய்யறவங்க யாரும் நம்மளுக்கு இறைவனை இப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இறைவனை இப்படி மந்திரங்களால் உச்சரிக்க வேண்டும் என்று நமக்கு சில வழிமுறைகளை சொல்லுவார்கள். அது சமயத்துல இருக்கு. அந்த தீக்கையின் மூலமாக நமக்கு அருள் செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள் என்ன சொல்லும் பொழுது தீக்கை செய்யாங்க. திருநீர் வைக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும், எப்படி எல்லாம் மந்திரம் சொல்லணும், 5 எழுத்து மந்திரம் எப்படி சொல்லணும், நமச்சிவாயன் எப்படி சொல்லணும், சிவாயி நம்ம எப்படி சொல்லணும், மனசுக்குள்ளேயே சொல்லணும், வாய் விட்டு சொல்லணும். மனசுக்குள்ளேயே சொல்வது யாருக்கும் தெரியாது, வாய் விட்டு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். வாய் விட்டு சொல்வது பிறர் கேட்கலாம், சில மந்திரங்களை பிறர் கேட்க கூடாமல் நம்மளே மனசுக்குள்ளேயே சொல்லுகின்ற முறைகள் எல்லாம் இருக்கு. அந்த மந்திரங்களை சொல்லி தருகின்ற இறைவனாக குருவாக அங்க நமக்கு வருகின்றார். அவர் நமக்கு என்ன செய்கின்றார், நமக்கு தொட்டு தீட்சை தரலாம். அதாவது ஸ்பரிசம், நம்மளை தொடலாம். குருநாதர் நம்மளை தொட்டு தீக்கி தரலாம். தொடாமலேயே கண்ணால் பார்த்து கொண்டு, கண்ணால் பார்த்து தீக்கி தரலாம். அது மட்டுமல்லாமல் நமக்கு இவ்வாறு இருங்கள் என்று சொல்லி நம்மளுடைய செவியில் உபதேசம் செய்யலாம். சுருக்கமா இது எப்படி நம்ம வேற மாதிரி நம்ம காட்டலாம் என்று சொன்னால், கோழி முட்டை இடுது. அந்த முட்டை இடும் பொழுது அந்த குஞ்சு பொரிக்கணும். அந்த குஞ்சு பொரிப்பது எப்படி என்று சொல்லும் பொழுது, அந்த முட்டை மேல அந்த கோழி போய் உட்கார்ந்துருது. கோழி உட்கார்ந்து அந்த சூட்டுனால அது அந்த வெப்பத்தின் காரணமாக அது குஞ்சு பொரிக்கிறது. இது ஸ்பரிசம். அந்த கோழி முட்டையின் மீது தொட்டு அப்படியே அமருவது, அது ஸ்பரிச தீட்சை. அதாவது குருவாகின்றவர் நமக்கு தொட்டு உபதேசம் செய்வார். அது தலையை தொடலாம், மேல இந்த இடத்துல தொடலாம். அது அவர்களுடைய தீக்கை வகையை பொறுத்து. ஒரு வகை அது ஸ்பரிசத்தினால. அடுத்தது நயன தீக்கை. நயன தீக்கைனா கண் மூலமாக அருள் செய்யலாம். கண் மூலமாக என்னன்னு சொன்னா, குளத்துல பாத்தீங்கன்னா மீன் குஞ்சு சின்ன சின்னதா முட்டையிட்டு இருக்கும். மீன் முட்டையிட்டு இருக்கும். ஆனா என்ன செய்யும் சொன்னா, குஞ்சு பொரிப்பதற்கு கண்ணிலேயே பார்த்துட்டு இருக்குமா. அந்த முட்டை இருக்கிற இடத்துல கண்ணிலேயே பார்க்க அது அப்படியே முட்டை குஞ்சு பொரிச்சு மீன் குஞ்சு வெளியில வருமா. அது நோக்கம். நயன தீட்சை, கண்ணிலேயே பார்ப்பது. அப்போ ஒன்று ஸ்பரிசம் எப்படி இருக்குங்கிறது சொல்றாங்க. அடுத்தது கண்களால் குருநாதர் நம்மை பார்த்து கொண்டு உபதேசம் செய்வார். கண்ணால எப்படி உபதேசம் செய்வாங்க. அவருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள், இது பக்குவப்பட்ட ஆன்மாவா இல்லையா. இதற்கு மேல இன்னொன்று இருக்கு. ஆமை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வரலாறு படிச்சிருப்போம். ஆமை முட்டை போடுவது ஒரு இடத்துல பல ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு, கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அது போயிரும். ஒரு 2000-3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த ஆமை போயிரும். ஆனா அது என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தான் போட்ட முட்டைய எண்ணிக்கொண்டு இருக்கும். அதாவது என்னதுன்னா 1 2 3ங்கிறது இல்ல, சிந்தனை அது மேலேயே இருக்கும். ஆனா அந்த சிந்தனை என்னன்னா, அது குஞ்சு பொரிச்சு. பாருங்களேன், கண்ணால் பார்ப்பது, தொட்டு பார்ப்பது, அது அல்லாமல் சிந்திப்பது. இதுதான் நம்ம இன்றைய தியானத்துல டெலிபதி என்பது. ஒரு இடத்துல ஒருவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கின்றார், அந்த இடத்துல போய் நாம் அமர்ந்து அவரை தொட்டு உபதேசம் செய்யலாம். இல்ல அவருக்காக நாம் தள்ளி நின்று உபதேசம் செய்யலாம். அதாவது பாடலாம், கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம், விண்ணப்பம் செய்யலாம். எங்கேயோ இருக்கின்ற ஒருவருக்காக ஒரு ஊர்ல இருந்து கொண்டு அனைவரும் சேர்ந்து ஒரு தியானத்துல, ஒரு கூட்டு பிரார்த்தனையில ஒன்று நலமாக ஆகின்றது, அவர் உடல் நலம் பெறுகின்றார் என்று சொன்னால் அந்த வைப்ரேஷன், அதிர்வலைகள். அப்ப அந்த மாதிரிதான் அந்த ஆமை
குஞ்சு பொரிக்குது. எங்கேயோ இருக்கின்ற அந்த ஆமை எண்ணுவது. அப்போ எங்கோ இருக்கின்ற ஒருவருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? அதுதான் உங்களுடைய ஆன்மீக மையத்துல, தியானத்துல, பயிற்சியில செய்வதா அந்த மனநிலை ஒருமைப்படும். அப்ப அந்த நம்மளை ஒருநிலைப்படுத்துவதற்கு, உபதேசம் செய்வதற்கு குருநாதர் அங்கு வருகின்றார். அப்ப இந்த வழிபாடு இது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 தீக்கி சொன்னேன். தொடலாம், தொடுவதனால இருக்கு. இது எல்லாம் தியானத்திலேயும் இருக்கு. தியானத்துல நிறைய வழிமுறைகள், சிகிச்சை முறைகள் இல்லையா எல்லாம் இருக்கு. தொட்டும் சிகிச்சை செய்யலாம். அதே மாதிரி தொட்டு உபதேசம் பண்ணலாம், கண்ணால் பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் எண்ணத்திலேயே அவர்களை சரி பண்ணலாம். இதெல்லாம் தியானத்துல நிறைய வகைகள் இருக்கு. அந்த வகையில இவர்களும் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள். அப்ப இறைவன் திருமேனியை வழிபாடு செய்யலாம், ஆசிரியனுடைய திருமேனியை வழிபாடு செய்யலாம், அடியாருடைய திருமேனியினை வழிபாடு செய்யலாம். இந்த 3 மட்டுமல்ல, திருமுறைகளையும் வழிபாடு செய்யலாம். இவற்றை நமக்கு வழி நடத்தி தந்த ஆசிரியர் பெருமகனார், அருளாளர்கள் எல்லாரும் நமக்கு கொடுத்த இந்த திருமுறைகள். அப்போ இறைவனோடு, ஆசிரியரோடு திருமுறைகளையும் நாம் வழிபாடு செய்யலாம், அடியார்களோடு திருமுறைகளை வழிபாடு செய்யலாம். இன்று எல்லாம் திருமுறைகள் எல்லா இடங்களிலும் திருவாசகம் முற்றோதல், திருமுறைகள் முற்றோதல் என்று நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்று நாம செய்து கொண்டிருக்கின்ற இந்த திருமுறை முற்றோதல் யார் செஞ்சிருக்காங்க, யார் பண்ணி இருக்காங்க, நம்மளுடைய அருளாளர்கள் இதனை எல்லாம் பாடியிருக்காங்களா என்று சொல்லும் பொழுது, யாரெல்லாம் நமக்கு கொடுத்தார்களோ என்று சொல்லும் பொழுது, இந்த திருமுறையை நமக்கு சுந்தரர் தந்துள்ளார், மூவர் பெருமக்கள் கொடுத்துள்ளார்கள், சமயக்குறவர் கொடுத்துள்ளார்கள். சுந்தரர் அஞ்சை களத்துல இருந்து கடைசி கைலையிலிருந்து வந்து கைலைக்கு போறார். அப்ப அஞ்சை களத்துல இருந்து நொடித்தான் மலை உத்தவன் என்று அந்த பகுதியில பார்க்கும் பொழுது, தானெனை முன் படைத்தான் என்ற பாடலை பாடிக்கொண்டு கைலை செல்லுகின்றார். கைலை சென்று கடைசியில் அங்க பார்க்கும் பொழுது அந்த அஞ்சை களம் பதிகம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கடல் அரசனுக்கு, ஆழி கடல் அரசனுக்கு கொடுத்து, நீ அஞ்சை களத்துல கொண்டு போய் சேர்த்து அந்த அப்பருக்கு கொண்டு போய் கொடு, அஞ்சை களத்து அப்பருக்கு கொடுங்கிறப்போ, அப்போ அருளாளன் பாடி சென்றது அந்த கோயிலில் வைக்கப்படுகின்றது என்று அந்த வரலாறு பேசப்படுகிறது. அதே மாதிரி குதிரையில் சென்ற, அவரோடு குதிரையில் சென்ற சேரமான் பெருமான் தன்னுடைய ஊர்ல, கொடுங்கலூர் ஊர்ல, அவரோட அரண்மனையில அஞ்சை களத்து அப்பர்ல அங்கு இருக்கின்ற இன்றும் அவர் வழிபாடு செய்த திருமேனி அந்த இடத்தில் இருக்கு. அந்த வழிபாட்டுல அவர் வழிபாடு செய்கின்ற பொழுது, அபிடேகம் செய்யும் பொழுது திருமுறைகள் பாடியிருக்கின்றார்கள். என்ன திருமுறை பாடியிருப்பார்? அவருக்கு முன்பு இருந்த திருமுறைகளை பாடியிருப்பார்கள். அப்போ நம்மளுடைய நாயன்மார்கள் அவர்களுடைய வழிபாட்டில் இந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள் என்ற செய்தி நமக்கு காட்டப்படுகின்றது. ஆதலால் நாமும் இந்த திருமுறைகளை, இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், ஆசிரியர்களை, நமக்கு குருநாதர்களை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த குருநாதரையும் இறைவனையும் நமக்கு காட்டிய பெற்றோர்களை வழிபாடு செய்ய வேண்டும், அடியார் பெருமக்களையும் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ திருமுறையினை நாம் ஓத வேண்டும். நாம் ஓதினால் மட்டும் போதாது. யாரை? மற்றவர்களை ஓதச் செய்ய வேண்டும், அவர்களையும் கேட்க செய்ய வேண்டும், இதன் பயனை அவர்களுக்கு உணர்விக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற வகையில் பார்க்கும் பொழுது திருமுறையினுடைய வரலாறு, அது எவ்வாறு பயிற்சியில் இருந்தது, அது மட்டும் அல்லாமல் சோழர்கள் எவ்வாறு அதற்கென்று பணி செய்து இருக்கின்றார்கள் என்ற நிலையிலெல்லாம் பார்க்கின்றோம். அந்த வகையில அவர்கள் இன்னொரு செய்தி என்னன்னா, முதல் வகுப்பிலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சோழ அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 48 பிடாரர்கள், பிடாரன்னா இசை ஓதுபவர்கள். அப்போ அந்த 48 ஓதுவார்களை அவர்கள் நியமனம் செய்திருக்கின்றார்கள். அப்போ 48 ஓதுவார்கள் அவர்கள் பாடுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரே ஒருவர் இசை முழக்கக்கூடியவனாகவும் முழக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றார்கள். அப்ப இந்த பிடாரர் என்பது அங்க பெயராக அந்த ஓதுவார்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்களுக்கு என்ன அவர்கள் என்ன பணம், இந்த சம்பளம் கொடுக்கின்றோம் அல்லவா, ஊதியம், அந்த மாதிரி அவர்களுக்கு என்ன செய்திருக்காங்க என்று சொன்னா, நெல்லை அவர்கள் அளந்து கொடுத்திருக்காங்க இவர்களுக்கு. அப்ப இந்த ஓதுவார்களுக்கு நெல்லை அளந்து கொடுப்பதற்கு அந்த படி என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, அந்த காலத்துல ஆடல் வல்லால் மரக்கால்னு பேர். பாருங்களேன், அந்த மரக்கால், அந்த அளந்து கொடுக்கக்கூடிய
அந்த படிக்கு என்ன பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆடல் வல்லான். திருநாவுக்கரசரை குருவாக கொண்டு இறைவனாக வழிபாடு செய்த அப்பூதியடிகள் அவர் மீது கொண்ட காதல் காரணமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு தன் வீட்டில் பயன்பாட்டுக்கு இருக்கின்ற பொருள்களுக்கெல்லாம் எப்படி திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்தாரோ, அதே மாதிரி இந்த சோழ அரசர்கள் இந்த ஓதுவார்களுக்கு நெல் கொடுக்கும் பொழுது, ஊதியமாக கொடுக்கும் பொழுது, அது அளந்து கொடுக்கக்கூடிய மரக்காலுக்கும் கூட இறைவனுடைய பெயர் வேண்டும் என்று அங்க ஆடல் வல்லான் என்கின்ற மரக்காலால் அந்த நெல்லினை குறுநை அளவை அவர்கள் அளந்து கொடுத்தார்கள் என்ற செய்தி நமக்கு கல்வெட்டுல நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த ஓதுவார்களுடைய பெயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிவன் 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 என்று எல்லாத்தோட பெயர்லயும் அந்த பெயர் இருக்கின்றது. அந்த சிவன் என்கின்ற பெயர் இணைந்து கொண்டு இருக்கின்றது. அது வாய்ப்பு வரும் பொழுது அதை பற்றி பின்னர் பார்க்கலாம். அப்போ கண் தெரியாமல் இருக்கின்ற கூட்டி செல்லுகின்றவர்கள் அவர்களுடைய வேலைப்பாடுகள் இதெல்லாம் சோழ பேரரசு மிகப்பெரிய திருமுறைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறது. அவர் திருமுறைகளை தொகுத்தவர் மட்டுமல்ல, அவர்களுடைய காலத்தில் சோழ பேரரசு பல்லவர்களுக்கு நந்திவர்மனும் இதனை செய்திருக்கின்றான். தமிழுக்காகவே உயிர் நீத்தவன் தெல்லாறு எறிந்த நந்திவர்மன் அவருடைய காலத்திலும் இது போல அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள், கொடை செய்திருக்கின்றார்கள். ஆதலால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நம்மளை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற நிலையில் ஞான நூல்தனை போத வேண்டும். அதனாலதான் உங்களுடைய ஆன்மீக மையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உடல் நலம் வேணும், அந்த உடல் நலம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உளமும் நலமாக இருக்க வேண்டும். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தனைகள் தெளிவாக செம்மையாக இருக்க வேண்டும். ஆதலால் அந்த ஞான நூலை நாம் ஓத வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஞான நூலாக நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய நூலாக அமைய வேண்டும். ஞான நூல்தனை ஓத வேண்டும், ஓதிவிக்க வேண்டும், மற்றவங்களை படிக்க சொல்ல வேண்டும். அதனுடைய பொருளை நாம் கேட்க வேண்டும். நாம கேட்டா மட்டும் போதாது, மற்றவர்களையும் இணைய வழியில் நீங்க எப்படி மற்றவங்களை எல்லாம் கூப்பிடுகிறீர்களோ அதே மாதிரி அந்த நூல்களை பிறரை கேட்க செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த பொருளை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு பொருள் இவ்வாறுதான் இருக்க வேண்டும், இவ்வாறுதான் பாட வேண்டும், இவ்வாறுதான் நாம் கேட்க வேண்டும் என்ற நிலையில் இந்த வாய்ப்பினை கொடுத்த இந்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கு என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். போற்றியோம் நமச்சிவாயம்.